بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அருமை கணவன், இது இன்று நான் பேச வேண்டிய தலைப்பு. நிகழ்காலத்தில் மனைவியராக இருக்கிறவர்களும் எதிர்காலத்தில் மனைவிகளாக ஆக இருக்கிறவர்களும் ஆவலோடு எதிர்பார்க்கிற ஓர் அம்சம் அருமை கணவர். திருமணமாகி 5 வருடங்கள் கழிந்தவரிலிருந்து 50 வருடங்கள் கடந்து விட்டதும் கூட ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து அது ஆண்கள் எல்லாம் தோற்று போகிற ஒரு தலைப்பு அருமை கணவர். மனைவிமாரிடத்திலே என்றைக்காவது ஒரு சர்டிபிகேட் வாங்கிடணும், நம்ம கணவர் ரொம்ப அருமையான கணவர்ங்கிற அந்த சான்றிதழை வாங்கிவிட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஜான் ஏறினால் முளம் செருக்கிற கலையாக அந்த சர்டிபிகேட் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்காமல் இழுபறியிலே இருக்கிற எல்லா ஆண்களும் எதிர்பார்க்கிற தலைப்பு. இந்த அருமை கணவர் யார் என்ற இலக்கணத்தை, அவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை வகுத்து தருவதாக இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் அதை வகுத்து விட இயலாது. ஏனால் ஒவ்வொருத்தருடைய பார்வையில அந்த இலக்கணங்கள் வேறுபடுகிறது. ஒரு மனைவி இடத்துல போய் கேட்டா அவங்க ஒரு விதமான லிஸ்ட் வச்சிருக்காங்க. அருமை கணவர்னா எப்படிமா இருக்கணும், அவர் இன்னொன்னு மாதிரிலாம் இருக்கணும், அவர் நான் என் முன்னாலையில முடிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா அவர் மூக்குப்படி டப்பாவா தான் இருக்கணும். இது மாதிரி எல்லாம் அவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்கிறது. கணவன் மாரிடத்தில் போய் அருமை கணவர் என்றால் யார், அவர் அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறாரு. பார்த்தாலே டெரர் பார்வையிலேயே பயந்து நடுங்கணும், பொஞ்சாதிங்கிறவ அந்த லெவல்ல ஒருத்தர் இருந்தாலும் அவன் அருமை கணவர். அவர் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறார். கணவனுடைய தாயிடத்திலே போய் கேட்டால் அந்த அம்மா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. மனைவியுடைய தாயிடத்திலே போய் கேட்டால் அந்த அம்மா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அப்ப அருமை கணவர் யார் என்பதை மனிதர்களுடைய பார்வையில், கணவனின் பார்வையில், மனைவியின் பார்வையில், ஒரு பிள்ளைகளின் பார்வையில், பெற்றோரின் பார்வையில் தனித்தனியாக பிரித்து பார்க்கிற பொழுது ஆளுக்கு ஒரு இலக்கணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் சொல்வதாக இருந்தால் மிக எளிதான ஒரு தலைப்பு, அதை வாழ்வதும் கூட மிக மிக எளிதான ஒன்று. ஒரு அருமையான கணவனாக ஒருவன் வாழ்ந்து மரிப்பது என்பது உலகத்தின் பார்வையில் கஷ்டமானதாக கருதப்பட்டாலும் இஸ்லாம் சொல்லுகிற இலக்கணங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் அருமையான கணவனாக உலகத்தில் வாழ்ந்து மரிக்க முடியும். அதிலே கடுகளவிற்கு கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கின்றவர்கள். இந்த ஒற்றை வரிக்குள்ள அருமை கணவனுக்கான அத்தனை இலக்கணங்களையும் அல்லாஹ் சார்பிழிந்து வழங்கியிருக்கிறான். கணவன் மனைவி என்ற இந்த குடும்ப பந்தம் என்பது, இந்த பந்தத்தின் மூலமாக உருவாகிற அந்த குடும்ப நிர்வாகத்தை நடத்தி செல்கிற பொறுப்புடையவனாக ஆண் மகன் இருக்கிறான், கணவன் இருக்கிறான். அந்த நிர்வாகம் எதற்கு, அந்த குடும்ப அமைப்பு எதற்கு? ஊர்ல தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அல்ல, வேறு பல தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அல்ல. மாறாக தானும் மகிழ்ந்து தன்னுடைய துணையையும் மகிழ்ச்சி அடைய செய்வதற்குத்தான் அந்த குடும்ப பந்தம் என்பது. சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் இந்த குடும்ப அமைப்பிற்கான மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த காரணத்தை பொறுத்தவரை இதனை வழிநடத்தி செல்லுகிற இந்த ஆண்மகன் இதனை சரியான முறையில் புரிந்து கொண்டு எங்கெல்லாம் பிரச்சனைகள் எழுகிறதோ அங்கெல்லாம் அந்த பிரச்சனையை மிக சாதுரியமாக தீர்த்து வைத்து குடும்பத்திலே மகிழ்ச்சியை தவற விடுகின்ற ஒருவனாக அவன் இருந்தால் அவன்தான் அருமையான கணவன். இதுதான் அருமை கணவனுக்கு சொல்லுகிற மிக சுருக்கமான இலக்கணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இலக்கணத்திற்கு மிகப்பெரிய அளவில் விளக்கங்களை மிக சரியாக சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். முதலில் ஒரு குடும்ப அமைப்பு என்று சொன்னால் அதிலே பிரச்சனைகள் எழாமல், சங்கடங்கள், சிரமங்கள், துன்பங்கள், துயரங்கள் நிகழாமல் ஒரு குடும்ப அமைப்பு என்பதே கிடையாது. மகிழ்ச்சியை உண்டாக்குவது எப்படி, அந்த சிரமத்திற்கு இடையில துன்பத்திற்கு இடையில மகிழ்ச்சியை பெறுவது எப்படி என்று சொன்னால், மகிழ்ச்சிக்கு தான் எல்லாருமே குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க.
ஆனா அந்த மகிழ்ச்சி பெரும்பாலான குடும்பங்களில் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் குடும்ப அமைப்பு, இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு சாதாரண விஷயம், இதை பெருசா மேல போட்டு சொல்லணுமா நினைக்கலாம். சாதாரண விஷயம்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதனை சரியான முறையில் புரிந்து அதை தேடி பெற வேண்டும். இன்னைக்கு எல்லா குடும்பங்களில் உள்ள லெவல் என்ன? மகிழ்ச்சி என்றால் எங்க இருக்கிறது? நல்ல பெரிய வீடு கட்டினா மகிழ்ச்சி, நிறைய கார் இருந்தால் மகிழ்ச்சி, பெரிய தோட்டம் துறவுகள் இருந்தால் மகிழ்ச்சி, பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டால் மகிழ்ச்சி, பணக்காரராக உயர்ந்து விட்டால் மகிழ்ச்சி. இங்கதான் செல்வத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது, பொருளாதாரத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது. இப்படித்தான் பெரும்பாலான வீடுகளில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில பணத்துல, காசுல, செல்வத்துல, வீடுல, கார்ல, நகை நட்டுல, அதுலயே எல்லாம் மகிழ்ச்சியை வச்சிருக்கிறான். மனுஷனுக்கு அதுலயே மகிழ்ச்சி இருக்குது. காசு பணம் இல்லாதவர்களை விட காசு பணம் வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், இரவு முழுவதும் கண் விழித்து படுக்கையில உருண்டு புரண்டு கொண்டிருக்கிற காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. காசு பணம் இல்லாதவன் கூட நிம்மதி அதிகம் இருக்கிறது. காசை சேர்த்ததுக்கு பிறகு அந்த காசு பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்காக வேண்டி மண்டையில ஒரு பெரிய டார்ச்சர் வந்து உட்கார்ந்துருது. அந்த காசு பணத்தில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, பிரச்சனைகள் வந்துருச்சு, அதுல பெரிய அளவுல மனிதன் துன்பப்பட ஆரம்பித்து விடுகிறார். பெரிய உயர்தரமான காரு வாங்குறார். வாங்கின காரு போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி சப்பனி ஆயிடுச்சு, அப்பளமா நொறுங்கிருச்சு. காரு இல்ல, ஐயோ இவ்வளவு இத்தனை லட்சம் கொடுத்து வாங்கின காரு போயிடுச்சே, கவலைப்படுறான் மனுஷன். அதே மாதிரி பெரிய வீடு கட்டி இருக்கிறான், வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, அது ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்கிறது. காசு பணத்தை எல்லாம் சேர்த்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறான், வீட்டுல மூட்டையா கட்டி வச்சிருக்கிறான், திடீர்னு திருட்டு போயிடுச்சு, அது ஒரு பெரிய கவலையை கொடுக்கிறது. காசு பணமே சம்பாதிக்காம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான அவன் சாதாரணமா இருக்கிறான். லட்ச லட்சமா சம்பாதிச்சு அது எல்லாத்தையும் இழந்து விட்டு ரோட்ல நிக்கிறான அவன் தான் ஐயோ ஐயோன்னு சொல்லி அடிச்சுக்கிற மாதிரி கவலையிலையும் துன்பத்திலையும் மகிழ்ச்சி இல்லாமல் வேதனையோடு ஒரு பைத்தியக்காரனை போல சுற்றி திரிகிற சூழ்நிலை எப்பொழுது ஏற்படுகிறது? நிறைய காசு பணம் சேர்த்தவர்களுக்கு கடுமையான வேதனையும் துன்பங்களும் உலகத்திலே வந்து கொண்டிருப்பதை, அனுபவித்துக் கொண்டிருப்பதை கண்ணுக்கு முன்னாடி மனித வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அப்ப காசு பணத்துல பெரிய இன்பத்தையோ செல்வத்தில் பெரிய மகிழ்ச்சியெல்லாம் வைக்கல. வேற என்ன மகிழ்ச்சி? குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று சொன்னால், வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று சொன்னால், வாழ்க்கையை புரிந்து கொள்வதில் தான் மகிழ்ச்சியும் துன்பமும் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், பார்க்கிற பார்வையை பொறுத்து ஒருவருக்கு மகிழ்ச்சியாக அமையலாம், பார்க்கிற பார்வையை பொறுத்து ஒருவருக்கு துன்பமாக அமையலாம். ஒரு பெரிய துன்பம் வருகிறது, இந்த துன்பத்திற்கு பிறகு பெரிய இன்பம் கிடைக்கிறது என்று ஒரு மனிதன் நம்பினால் அது அவனுக்கு சந்தோஷமா போயிடும். எவ்வளவு பெரிய துன்பத்தையும் சாதாரணமாக மனிதன் தாங்கிக் கொள்ள ஆரம்பித்து விடுவான். எப்போ இதுக்கு பின்னாடி பெரிய நன்மை இருக்கிறது, 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி ஒரு வியாபாரம் செய்கிறான், இந்த வியாபாரம் செய்தால் நமக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் தெரிஞ்சிச்சா? அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். அவன் முதலீடு பண்ணின காசை பார்த்து சந்தோஷப்படுகிறான். ஒரு துன்பம் வருகிறது, துன்பத்திற்கு பிறகு பெரிய இன்பம் இருக்கிறது என்று ஒருவன் நினைத்தால், சிந்தித்தால், அந்த துன்பத்தை துன்பமாக அவன் பார்க்க முடிவதில்லை, சந்தோஷமாக மாறி போகிறது. ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றெடுக்கிறான், பிள்ளையை பெற்றெடுக்கிறது பெரிய கஷ்டம் தான். துன்பத்திலேயே உலகத்தில் உடல்ல ஏற்படுகிற வழிகளில் அதிகபட்சமான வழி எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் பிரசவத்தில் படுற வேதனை இருக்குத, அதுதான் பெரிய வேதனை. அந்த பெரிய வேதனையை அனுபவிக்கிற ஒரு பெண்மணி அதுக்கு பிறகு அந்த வேதனையை படக்கூடாதுன்னு நினைக்கிறாளா? இனிமே நமக்கு பிள்ளையே தேவையில்லை நினைக்கிறாளா? பக்கத்து வீட்டுல குழந்தை பிறக்குது, சகோதரிகளுக்கு குழந்தை பிறக்கிறது, அக்கம் பக்கத்தில் எத்தனை பேர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கிற நேரத்தில் பெரிய அளவில் துன்பப்படுகிறார்கள், பெரிய வேதனை அனுபவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. அதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறா. இவளும் குழந்தையை பெற்றெடுக்கிறா, அந்த நேரத்தில் இவளும் அந்த துன்பத்தை அனுபவித்து உணர்கிறாள். அதுக்கு பிறகாவது ஊர் உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க, நம்மளும் ஒரு தடவை கஷ்டப்பட்டுட்டோம், இனிமே இந்த கஷ்டம் நமக்கு தேவையில்லை, இனிமே இந்த பிள்ளைய நமக்கு வேண்டாம் என்ற முடிவுக்கு வருகிறாளா? ஒரு புள்ள பிறந்து 6 மாசம் ஆச்சா அடுத்த பிள்ளைக்கு வேலையை துவக்குவோம். எதனால? இவ்வளவு பெரிய துன்பத்தை சந்தித்த ஒரு பெண் அந்த துன்பத்திற்கு பிறகு மீண்டும் அதே துன்பத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்ல.
இந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டால் இதற்கு பிறகு ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது. நம்ம கையில ஒரு குழந்தை கிடைக்கும், ஒரு வாரிசு கிடைக்கும், நல்ல பாராட்டி சீராட்டி வளர்ப்பதற்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாக மாறி போனால் அப்பொழுது நம்மை பராமரிப்பான், நமக்கு சோறு போடுவான், நம்மை வீட்டை அமர வைத்து அழகு பார்ப்பான். இப்ப பெரிய இன்பம் கிடைக்கிறது என்று நினைக்கும் பொழுது துன்பம் தான் இது, துன்பம் இல்லாம இல்ல. ஆனால் அந்த துன்பத்திற்கு பிறகு இன்பம் என்று ஒருவன் பார்த்தால், இந்த துன்பம் எனது நன்மைக்கு என்று பார்த்தால் துன்பம் துன்பமே இல்ல. குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கிறோம், நாம ஊசி போட்டுக்கிறோம், எத்தனை ஆபரேஷன் பண்ணிக்கிறோம். ஆபரேஷன் செய்வது என்பது துன்பம் தான், அது பெரிய கஷ்டம் தான், வேதனை தான். அந்த வேதனையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? இப்படி நம்ம உடம்பு போட்டு அறுக்கிறாங்களே, ஆபரேஷன் பண்றாங்களே, ஊசி குத்துறாங்களே, கசப்பான மருந்த சாப்பிட சொல்றாங்களே என்று நினைத்து துன்பத்தை துன்பமாக மட்டும் பார்ப்பதில்லை. எப்படி பார்க்கிறோம்? இப்ப இந்த துன்பப்பட்டால் இதற்கு பிறகு ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்ல உடல் நலத்தோடு இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல் உலகத்தில் வாழலாம், பிறகு இன்பம் கிடைக்கிறது என்று ஒருவனுடைய பார்வை மாறி போனால், ஒருவரின் சிந்தனை மாறி போனால், அந்த நேரத்திலே வரக்கூடிய துன்பம் ஒரு துன்பமாகவே அவனுக்கு இருப்பதில்லை. அப்ப உலகத்தில் மகிழ்ச்சி, துன்பம், கஷ்டம் அனைத்திற்கும் அடிப்படை என்ன என்று சொன்னால் காசு பணம் அடிப்படை இல்லை. உலகத்திலே வந்து போகிற துன்பங்களோ துயரங்களோ இழப்புகளோ பேரிடர்களோ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இன்பத்தையோ துன்பத்தையோ ஏற்படுத்துவதில்லை. வேறு எது இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறது? அந்த நிகழ்ச்சியை ஒரு மனிதன் எப்படி பார்க்கிறான், அதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி போகிறது. இப்ப இந்த குடும்பத்தை எடுத்துக்கங்க. கணவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்துகிற பொழுது பல்வேறு விதமான துன்பங்கள் வருகிறது. பெண்ணுடைய தரப்பிலிருந்து கூட வருகிறது. அவருடைய நடவடிக்கைகள் வெறுத்து போகிறார், பல காரியங்கள் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவன் எதையெல்லாம் விரும்புறானோ அதுவெல்லாம் அந்த பிள்ளை பிடிக்கலங்கிறா, இவன் எதையெல்லாம் பிடிக்கலங்கிறானோ அதுவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்று அந்த பெண்ணு ஒரு காரியம் செய்யறா. டென்ஷன் வந்துரு, கோபப்படுறான், சண்டை போடுறான், அடிக்கிறான், விவாகரத்து பண்றான், வேற பிள்ளையை தேர்ந்தெடுப்போம் நினைக்கிறான், அடுத்த கல்யாணத்துக்கு முஸ்லீம்கள் இறங்குறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை உங்கள் மனைவி செய்கிறார், அதனால உங்களுக்கு கோபமும் டென்ஷனும் பிரச்சனையும் வருவதாக நீங்க நினைக்கிறீர்கள். இப்ப இஸ்லாம் உங்களுக்கு ஒரு செய்தியை கற்றுத் தருகிறது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை உங்க மனைவி செஞ்சா அதுக்காண்டி கோபப்பட தேவையில்லைப்பா. உலகத்துல எந்த ஆளா இருந்தாலும் அவனுக்கு பிடிச்சதான் உலகத்துல உள்ள எல்லாரும் செய்வாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. நபிகள் நாயகம் அருமையாக உலகத்திற்கு பாடம் கற்றுத் தருகிறார்கள். மனைவியின் வழியாக ஒரு கணவனுக்கு பிரச்சனைகள் எழுகிற பொழுது அந்த பிரச்சனைகளில் சண்டையிட்டு அடித்துக் கொண்டு மனைவியை துன்புறுத்தி விவாகரத்து என்ற அந்த நிலைக்கு நீங்கள் சென்று விடாமல் அவளுடைய அந்த வெறுக்கத்தகுந்த காரியத்தை நீ பார்க்கிற பார்வையை மாற்றிக்கொள். ஏன் மாற்றணும்? சாதாரண உலகத்துல ஒரு மனுஷனுக்கு பிடிச்சது இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு தாய் பிள்ளை எடுத்துக்கங்க. உலகத்திலே ரொம்ப நெருக்கமான உறவு எது? அம்மா மகன் உறவு தான். அந்த அளவுக்கு ரத்தத்தோட ரத்தம் கலந்த உறவு. கணவன் மனைவியாவது உறவின் மூலமாக தாம்பத்தியத்தின் மூலமாக மாத்திரம்தான் இணைகிறோம், ரத்த பந்தத்தில் இணையல. ஆனா அம்மா பிள்ளை உறவு எப்படி? அந்த ரத்தத்தோடு ரத்தமாக வயிற்றுக்குள்ள கருவுக்குள்ள வச்சு 10 மாசம் வளர்த்து ஆளாக்குகிறாள். அவளுடைய சிந்தனை, அவளது உணர்ச்சி, அவளது மரபணு, அவளது ஜீன் அனைத்தும் அந்த பிள்ளைகளுடைய உடலோடு ஒன்றி போயிருக்கிறது. அப்படி ரத்தத்தோடு ரத்தம் கலந்த ஒரு பிள்ளை பெற்றெடுக்கப்படுகிறது. அந்த பிள்ளையை வளர்க்கும் போது கூட அந்த தாய் என்னவெல்லாம் நினைக்கிறாளோ அவளுடைய நினைப்புக்கு தகுந்த மாதிரி பிள்ளையை வளர்க்கிறான். பிள்ளைக்கு டிரெஸ் போடுறது, இவளுக்கு என்ன கலர் பிடித்திருக்கிறதோ அந்த கலரில் ஆடை எடுத்து பிள்ளைக்கு அணிவித்து மகிழ்ச்சி அடைகிறார். இவளுக்கு என்ன உணவு பிடித்திருக்கிறதோ அது போன்ற உணவை சமைத்து கொடுத்து பிள்ளையை தயாரிப்பு செய்கிறாள். அப்ப தான் விருப்பப்படியே பிள்ளையை உருவாக்குறா. அவளுடைய ரத்தத்தில் இருந்து புள்ள உருவாகுது. அவ வயிற்றுல 10 மாசம் இருந்து புள்ள வெளியே வந்திருக்குது. அப்படிப்பட்ட குழந்தை தாய் இந்த 2 பேருடைய விருப்பு வெறுப்புகளும் ஒரே மாதிரி இருக்கிறதா? பிள்ளைக்கு பிடிக்கிற ஒன்று தாய்க்கு பிடிக்கல.
புள்ள செய்யற காரியம் அம்மாவுக்கு பிடிக்கல, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. நீ என்ன இதை செய்யற, நீ என்ன இப்படி நடந்துக்கிற, அம்மாவுக்கு பிடிச்சது பையனுக்கு பிடிக்கல, பையனுக்கு பிடிச்சது அம்மாவுக்கு பிடிக்கல. பெத்த தாய் தந்தைக்கு உள்ள விருப்பு வெறுப்பு பிள்ளைக்கு இல்லை என்று சொன்னால் மனைவி யார்? அவள் உங்களோடு பிறந்தவளா? உங்கள் சகோதரியா? வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. உங்கள் தாயா? உங்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளையா? யார் அவள்? எங்கோ பிறந்தவள், யாரென்றே தெரியாதவள். ஏதோ ஒரு ரத்தம், ஏதோ ஒரு உறவு, அக்ரிமெண்ட், ஒப்பந்தத்தின் மூலம் 2 பேரும் இணைந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவளுடைய ரத்தம் வேறு, அவளது பழக்க வழக்கம் வேறு, அவளுடைய விருப்பு வெறுப்புகள் வேறு, அவள் வாழ்ந்த பகுதி வேறு, அவளுடைய உணவு பழக்கம் வேறு. நீ விரும்புற மாதிரி அவ விரும்பணும்னா எப்படி விரும்ப முடியும்? சாத்தியமா? பல குடும்பங்கள பஞ்சாயத்தை இந்த ஒண்ண புரிஞ்சுக்கீங்க. 150% பிரச்சனைகளுக்கு தீர்வு. சரியத்து கவுன்சில் பஞ்சாயத்துல போய் உட்கார தேவையில்லை. உனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி அப்படி செய்யத்தான் செய்வா. அவளுக்கு உனக்கு பிடிச்சதுதான் அவளுக்கு பிடிக்கும் என்ன கட்டாயம்? அப்படி என்ன நிர்பந்தம்? உனக்கு பிடித்த ஒன்று அவளுக்கு பிடிக்காமல் போகலாம். அவள் விரும்புகிற ஒன்று உனக்கு விருப்பம் இல்லாமல் போகலாம். அவள் செய்யற ஒரு காரியம் பிடிக்கல என்ற காண்டி சண்டை போட்டு வேற ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணலாமலே இவனை நீ விவாகரத்து செஞ்சா அவ மாத்திரம் உனக்கு 100% நீ பிடிச்ச காரியத்தை செய்வாளா? இவள்கிட்ட இல்லாத வேறொன்று அவள்கிட்ட வரும். அவளை விவாகரத்து பண்ணி இன்னொன்று கொண்டு வரும். உலகத்தில் இருக்கிற எந்த பெண்ணை திருமணம் செஞ்சாலும் அவளிடத்தில் ஏதேனும் ஒரு குறை இருக்கும். நீ விரும்பாத காரியத்தை அவள் செய்வாள், அவள் விரும்பாத காரியத்தை நீ செய்வாய். என்ன புரிஞ்சுக்கணும்? நபிகள் நாயகம் பாடம் நடத்துகிறார்கள். லா யஃப்ருக்கு மூமினுன் மூமினத்தன், எந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆணும் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணை தனது மனைவியை வெறுத்து விட வேண்டாம். ஏன்னா இன் கரிய மின்ஹா குலுக்கன் ரலிய மின்ஹா ஆகர், அவளிடத்துல ஒரு காரியத்தில் ஒரு குணத்தை நீ வெறுத்தால் நீ நேசிக்கிற இன்னொரு குணம் அவளிடத்துல இருக்கும். பா வெறுக்கிற சரிதான், வெறுக்கிற காரியத்தை மட்டும் ஏன் பாக்குற? வெறுக்கிற காரியம் எல்லாத்திலையும் இருக்கும். வெறுக்கப்படாத நேசிக்கப்படுகிற விரும்புகிற ஒரு காரியத்தை அவ செய்வாள, அதை நினைச்சு பாரு. எது இருக்குதோ அதை நினைச்சு பாரு, எது இல்லையோ அதையே நினைக்கிற. அவ அழகா இல்லையே, ஏன் இல்லாத பேசுற? அவ அன்பா இருக்கிறாள, அதை நினைச்சு பாரு. அவ படிக்கலையே, படிக்காதையே நினைக்கிற. அவ பண்பா இருக்கிறாள, அதை நினைச்சு பாரு. எது இருக்குதோ அதை நினை, மகிழ்ச்சி சந்தோஷம். எது இல்லையோ அதை கற்பனை பண்ணாதீங்க. இல்லாததை தேடி தேடி உங்கள் மகிழ்ச்சியை தொலைப்பதை விட மனைவியிடத்தில் இருக்கிற நற்குணத்தை தேடி தேடி மகிழ்ச்சி அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஒருத்தர் போனா அவர் அருமையான கணவர். பிடிக்காத காரியம் செஞ்சுட்டு போனா நானும் தான் செய்வேன், அவளுக்கு பிடிக்காத நான் செய்யறோம்ல. எனக்கு பிடிக்காத அவ செஞ்சால் அவ மேல நான் கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி அவளுக்கு பிடிக்காத நான் செய்யும் போது அப்ப நான் எனக்கு என்ன சமாதானம் சொல்லிக்கிறேன்? அதே சமாதானத்தை அதே நியாயத்தை அந்த பெண்ணிடத்தில் பொருத்தி பாருங்க, கணக்கு தேலியாயிரும். கணவர் அருமையான கணவர் என்ற இலக்கணத்திற்குள் உள்ளே ஓடி வந்து விடுவார். அது மட்டும் இல்ல, நம்ம வெறுக்கிறோம்ல, இந்த வெறுக்கல நமக்கு பிடிக்கல, இதை செய்யறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இவரை பார்த்தாலே வெறுப்பா இருக்குது அப்படின்னு ஒருத்திய வெறுக்கிறோம்ல. நாம எதுக்காக வேண்டி அவளை வெறுக்கிறோமோ, வெறுக்கிறது எல்லாமே கெட்ட காரியத்தையா வெறுக்கிறோம்.
மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்யறா, அதனால வெறுத்தா நியாயம். ஆபாசமா பேசுறா, அதுக்காக வேண்டி வெறுத்தா நியாயம். அடுத்த ஆண்களிடத்துல பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறா, அதுக்காக வெறுத்தா நியாயம். ஆனா நாம வெறுக்கிற காரியம் எல்லாமே அவ கெட்டதா? பல நேரங்களில் நமக்கு வெறுப்பு வருக அந்த காரியங்கள் நல்ல காரியத்தை கூட வெறுத்து விடுகிறோம். நமக்கு நன்மை தருகிற காரியத்தை கூட வெறுத்து விடுகிறோம். நம்முடைய பலகீனத்தினால், நம்முடைய அறிவு குறைபாட்டினால், நம்முடைய ஈமானிய குறைபாட்டினால் நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத் தருகிற பல காரியங்களை அவ செய்கிறாள், அது நன்மைக்குரிய காரியம் என்று சிந்திக்காமல் அதை பார்த்து வெறுத்து இவ செய்யறது எனக்கு பிடிக்கல, இப்படித்தான் பெரும்பாலான காரியங்களில் வெறுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களில் கைரன் கசீரா, அதிகமான நன்மையை எல்லாம் வச்சிருப்பான். ஏதோ நன்மையை வச்சிருப்பான் மட்டும் சொல்லல, அதிகமான நன்மையை எல்லாம் வச்சிருப்பான் என்று சொன்னால் நம்ம எதுக்கெல்லாம் வெறுக்கிறோம்? அப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி உங்க மனைவியரிடத்துல உங்களுக்கு பிடிக்காத காரியம் என்ன, அப்படி ஒரு பட்டியல் போட்டு பாருங்க. எதையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுவோம்? சும்மா சும்மா தொடர்ந்துகிட்டே இருக்கிறா, ஒரு தடவை சொல்லிட்டு விட மாட்டேங்கிறா, எதை சொன்னாலும் திரும்ப திரும்ப பேசுறா, வீட்டை விட்டு வெளியே போனோம்னா எங்க இருந்தாலும் சொல்லிட்டு போகணுங்கிறா. இதுக்காக வேண்டி பல குடும்பத்தில் பிரச்சனை. ஒரே எப்ப பார்த்தாலும் எங்க இருக்கிய போன போட்டாப்போ எங்க இருக்கிய நான் எங்கேயும் இருப்போம், உனக்கு என்ன? ஒரு ஆம்பளை வெளியில வந்திருக்கேன், 1008 வேலை இருக்கும், ஒரே சொல்லிட்டு போ எங்க இருக்க தாங்க முடியல. வீட்டுல டார்ச்சரு. பல ஆண்கள் பேசணும்ல, நமக்கு வெறுப்பு வருது இல்ல. உண்மையில இது கெட்டதா? உங்களை வீட்டுல சொல்லிட்டு போவோம்னு அவ சொன்னா, நீங்க போக கூடாதுன்னு சொன்னா, வெளியே போக கூடாது, கடைக்கு போக கூடாது, வேலை செய்யக்கூடாது, வீட்டிலே அடைஞ்சுக்கிட, அதுவா அவளுடைய கோரிக்கை. பெண்ணுடைய கோரிக்கை என்ன? எங்க போனாலும் சொல்லிட்டு போங்க, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சொன்னா தானங்க நல்லது ரெண்டு தெரியும். போன இடத்துல திடீர்னு மௌத்து. எத்தனை பிணங்கள், அனாதை பிணங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ ஒட்டி வச்சிருக்கான். இவர் இத்தனாம் தேதி இங்க இறந்து கிடந்தாரு, அவருடைய சடலம் இந்த இடத்துல இருக்குது, இவரை பற்றி அடையாளம் தெரிஞ்சவங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, தகவல் சொல்லுங்க. யாரு? அவருக்கு என்ன உறவு இருக்காதா? சொந்த பந்தங்கள் இருக்காதா? மனைவி மக்கள் இருக்க மாட்டாங்களா? எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. சொல்லாம கொல்லாம வெளியூருக்கு போனவர் போன இடத்துல மௌத்து, யாருமே தெரியல, அடையாளம் சொல்ல முடியல, போனவர் எங்க போனாரு தெரியல வருஷக்கணக்கில் கணவரை எதிர்பார்த்து வீட்டிற்குள்ளே மனைவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு போங்களேன். இதுக்கு ஒரு கோபமா? அர்த்தமற்ற கோபங்கள். அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டீங்களா, வீட்டை பார்க்க வரணும். எல்லா பொம்பளை எல்லா வீட்லயும் இருக்கிற பஞ்சாயத்து. வேலைக்கு போனீங்கல்ல, 8 மணிக்கு கடை அடைச்சாச்சு இல்ல, அடைச்ச உடனே வீட்டுக்கு வர வேண்டியதானே? அங்கங்க அரட்டை அடிக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் மாரோட, தெரிஞ்சவங்களோட கதை பேசுறேன் 10 மணி 11 மணி 12 மணி கதை பேசிட்டே உட்கார்ந்துருக்கான். வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்து, நான் வீட்டுல தனியா உட்கார்ந்துருக்கேன், 2 சின்ன பிள்ளைகளோட உட்கார்ந்துருக்கேன், வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், நீங்க பேசாம முடிச்சுட்டு இருக்கிறீங்க, வேலையை முடிச்ச வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க, நேரத்துக்கு வந்தா என்ன என்று அவ புலம்புறா. டென்ஷன் வருது. கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருக்க விடுதாளா? எப்ப பார்த்தாலும் உடனே வீட்டுக்கு வா வீட்டுல வந்து வெட்டியா முடிக்க போறோம். ஆண்களுக்கு கோபம் வருகிறது. யோசித்து பாருங்கள், இது தப்பா? வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்களேன். வெளியில இருந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நேரம் ஆகுத, வயிறு பசிக்கும், பக்கத்துல டீயை வாங்கு, 1க்கு 10 டீயை குடிப்பாங்க. பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்க இருக்கிற பஜ்ஜி வேலை கண்ட வெளியில வாங்கி தின்னு உடம்ப கெடுத்து, நேரம் வேலை முடிஞ்சோட வீட்டுக்கு போயிருந்தா நேரம் மிச்சமாகும், டீ குடிக்கிற காசு பணம் மிச்சமாகும், பஜ்ஜி திங்கிற அந்த உடம்பு கெடுக்கிற அந்த கேட்டில இருந்து உடம்பு பாதுகாக்கப்படும். உங்களுடைய நேரத்தை குடும்பத்தில் செலவழிக்கலாம், மனைவி மக்களோடு செலவழிக்கலாம், குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு அதை பகிர்ந்து கொள்ளலாம். இதுக்காக வேண்டிய ஒரு டென்ஷனா? நீங்கள பேர் என்ன சந்தேகப்படுறா? ஜமாத்துகள்ல போய் கேட்டு பாருங்க, விவாகரத்திற்காக வேண்டி வரக்கூடிய மனுக்கள்ல அதிகமான கோரிக்கை, அதிகமான பிரச்சனை எங்க வருது தெரியுமா? கணவன் மனைவியை பார்த்து சொல்றான் சந்தேகப்படுறா. என்ன? மனைவி கணவனை பார்த்து சந்தேகப்படுறா. சந்தேகப்படுதல் என்பது உங்கள் பார்வையில் பெரிய பாவமா? சந்தேகப்படக்கூடாதா? ஒரு நல்ல அருமையான கணவன் இலக்கணம் என்ன தெரியுமா?
தான் மனைவி சந்தேகப்படுற மாதிரி இருந்தா அதை நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்? அவருடைய சந்தேக பார்வையினால் உங்களுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படும். பக்கத்து வீட்டில் இருக்க பொம்பளையோட சிரிச்சு சிரிச்சு மணிக்கணக்கில் பேசுவீங்க, பேசும்போது அவன் சும்மா உட்கார்ந்துருக்கா? அதை அவன் சந்தேகப்பட மாட்டாளா? நீங்க செய்யற காரியத்தை வச்சுதானே சந்தேகம் வருது. சந்தேகத்துடைய வாசலை நீங்க ஏன் திறந்து வைக்கிறீங்க? ஒரு நல்ல கணவருக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? மனைவியிடத்திலே சந்தேகம் இல்லாமல் இருப்பது மாத்திரமில்லை, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவை பற்றி ஊருக்குள்ள இருக்கிற மற்றவன் கூட சந்தேகம் வராத அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் ஒரு அருமையான கணவருக்கு இலக்கணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரமலான் மாதத்துல இரவு நேரத்துல பள்ளிவாசலுக்கு வெளியில ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. 2 சஹாபாக்கள் கிராஸ் பண்ணி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போன அந்த 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அலாரு சிலிக்குமா, 2 பேரும் நில்லுங்க. நிக்க சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னமா சஃபியா பின்த் ஹுயை, இவளுடைய மனைவி சஃபியா. நான் சஃபியாவோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என் பொஞ்சாதி கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. சஹாபாக்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றீங்க? உங்களை பத்தி நாங்க தப்பா நினைப்போமா? அப்படி ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்துல வருமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யப்லகு மினல் இன்சானி மப்லகத்தம், ஷைத்தான் மனிதனின் ரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். நீ போய் வீட்டுல படுத்துருவ, ஷைத்தான் லேசா பின்ன போட்டு விடுவான். நைட் நேரத்துல பொம்பளை கூட இந்த பேச்சு வேண்டி எடுக்குது, அதுவும் இருட்டுக்குள்ள தனியா, யாருன்னு தெரியலையே. தேவையில்லாம எதுக்குப்பா அந்த சந்தேகத்தினுடைய வாசல்? அதை அடைச்சு வச்சிருவோம். அந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல வர வேண்டாம் என்பதற்கு தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றான். ரசூலுல்லாஹ் கோபப்படலையே. சந்தேகம் வராம இருக்கிறது நல்ல கணவனுக்கு இறக்கணும். நீங்க வர்ற மாதிரி நடந்தா சந்தேகப்படத்தான் செய்வாங்க. இன்னும் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அவர்களுடைய மனைவி சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். கற்பனை பண்ண முடியுமா? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் ஆயிஷா நகி படுத்திருக்கிறாங்க. போய் பக்கத்துல போய் படுக்க போறாங்க. போய் படுத்தா ஆயிஷா நகி தூங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு, எப்போதுமே வெளியே போனா ரசூலுல்லாஹ் எங்க போறோம் ஏது போறோம்னு சொல்லிட்டு போறது வழக்கம். ஒன்னும் சொல்லாம எந்திரிச்சு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வீட்டுல ஆளை காணோம். ஆயிஷா நகிக்கு டவுட் வந்துருச்சு. திடீர்னு எந்திரிச்சு எங்க போனாங்க? நைட் நேரத்துல பக்கத்துல தானே படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன டவுட்? நமக்கு உரிய இந்த நாளை வேறு எந்த மனைவியரோடும் நபிகள் நாயகம் பகிர்ந்து கொள்ள போகிறார்களோ என்பதை போன்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. பின்னாடி இவங்க கிளம்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய் ஜன்னத்துல் பக்கி கபரிஸ்தான்ல போய் கொஞ்ச நேரம் துஆ செய்யறாங்க. துஆ செய்து முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்ப வர்றாங்க. வேற எங்கேயுமே போகல. இதை பார்த்துட்டு ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் போகலன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப வேக வேகமா வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து படுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க படுத்த அடுத்த கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் வந்தாச்சு. மூச்சு மேல கீழே இறக்குது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்கறாங்க, என்னாச்சு? இல்லையா, ஒண்ணும் இல்லையா. ஒண்ணும் இல்லையா? என்ன விஷயம் சொல்லு. நீ சொல்றியா அல்லது லத்தீஃபுல் கபீராகிய அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்து விடுவான்? அப்ப ஆயிஷா நபி சொல்றாங்க, நானே சொல்லிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லனந்தி அய்யஹிபல்லாஹு அலைக்கி வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு அநீதி இழைப்பார்கள் என்றாடி எண்ணிவிட்டாய்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்கையே அவர்களுடைய மனைவிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த சந்தேகத்துக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் தானே சொன்னாங்க. என்ன சந்தேகப்படுறாங்க, பணத்தான் செய்வாங்க. ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு நீங்க ஏன் போறீங்க? மார்க்கெட்ல தடுக்கப்பட்டிருக்குல்ல. இவர் வீட்டுக்கு சாமான் வாங்கி கொடுக்க போனோம் பாரு. நான் வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு வான்னு சொல்லும் போதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டீரு. பக்கத்து வீட்டுக்காரி ஆம்பளை இல்லாம உட்கார்ந்து இருக்கால, அவ வீட்டுக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்க போறேன்னா சந்தேகம் வரத்தான் செய்யும். சந்தேகத்துடைய வாசனை அடைச்சு வைங்க. சந்தேகப்படுகிற மாதிரி ஏதேனும் ஒரு காரியம் செய்து விட்டால் அதற்குரிய காரணத்தை சொல்லி சந்தேகத்தை நிவர்த்தி செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு சந்தேகப்படுகிறார் என்று கோபப்படுகிறது நியாயம். அதை எப்படி ஏத்துக்க முடியும்? சந்தேகப்படத்தான் செய்வா, படட்டும். பட்டாத்தான் நம்ம நல்லா இருப்போம். அல்லாஹ்வுடைய பயத்தினால தப்பு செய்யாதவங்க ஒரு சாரார். அல்லாஹ்வுடைய தீமைகள் தடுத்திருக்கிற காரியத்தை
அல்லாஹ் பார்க்கிறான் அப்படி ஒரு கூட்டம் அதை பார்த்து அந்த நினைப்பிலேயே தப்பு செய்யாம இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் என்ன, அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற சமூகத்தின் மீது, குடும்பத்தார் மீது அங்க இருக்கிற பயத்தின் காரணமாக தப்பு செய்யாம தங்களை தற்காத்துக் கொள்வார்கள். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். போய்கிட்டே இருக்கிறோம். பார்வைக்கு கட்டுப்பாடு மார்க்க விதித்திருக்கிறது. குல்லில் மூமினீன யகுது மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களின் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். பார்வை நிக்குதா, ஊரெல்லாம் மேயுது. வீட்டுல பஞ்சாயத்து என்ன பண்றா, கூட வந்தானா இடுப்புல ஒரு குத்து விடுறான். நான் இங்க வர்றேன், உங்களோட பார்வை அங்க போகுது. கட்டு நன்மை நல்லதுதானே. என்னுடைய பார்வையை பாதுகாப்பதற்கு, அல்லாஹ் சொன்ன விதிகளின் அடிப்படையில் என்னை ஒழுக்கமுள்ளவனாக மாற்றிக்கொள்வதற்கு, என் மனைவியினுடைய சந்தேகம் உதவி செய்தால் நன்மை. சந்தேகப்படக்கூடாதுன்னா அவ கண்ணை பத்தி சும்மா இருப்பாளா? அப்படி சும்மா இருந்தா நீ பார்த்துட்டே இருப்ப. இன்னைக்கு பார்ப்ப, நாளைக்கு நடப்ப, நாளை தெரிஞ்சவனை செஞ்சுட்டு வருவேன். அதனுடைய அசிங்கத்தை அவளும் சேர்ந்து சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாள். கணவன் யாரு? மனைவி சந்தேகப்பட்டால் படட்டும், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய். சந்தேகம் இல்லாமல் வாழ்ந்து காட்டு, சந்தேகத்தின் காரணத்தை விளக்கு. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு வெறுப்பா இருக்குத, சந்தேகப்படுறீன்னு நீங்கள் அவர்களிடத்தில் எதை வெறுக்கிறீர்களோ அதில் அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வைத்திருக்க கூடும். நல்லது நினைச்சு பாருங்க, அதை கெட்டது நினைக்காதீங்க. பிரச்சனை இல்லை, சண்டை போட மாட்டீங்க, உங்க குடும்பம் இப்படி இருக்க மாட்டீங்க, இழுத்து போட்டு அடிக்க மாட்டீங்க, விவாகரத்துல போய் நிக்க மாட்டீங்க, பஞ்சாயத்து வழக்கு கோர்ட்டு கேஸ் போக மாட்டீங்க. கரெக்ட், என் மனைவி சொல்றது நியாயம், அந்த நியாயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பாலிசிக்கு நீங்க மாறி வர வேண்டும். அப்படி இருந்தால் ஒரு நல்ல கணவர். அதே மாதிரி கணவர் அதை புரிந்து கொள்றதுதான் இருக்கு. மனைவி ஏன் சொல்றா, அவ எப்படி இருக்கிறா, அவரிடத்துல கெட்டது இருக்குது ஆனாலும் கூட நல்லது அதிகம் இருக்கிறது என்று கெட்டதை பார்க்கிற, வெறுக்கிற காரியத்தை பார்க்கிற கணவர் அவரிடம் வெறுக்கப்படாத விரும்பத்தகுந்த காரியங்களை பார்த்தால் அந்த வெறுப்பு குறையும், அவன் மீது இருக்கிற அந்த கோபம் குறையும். இந்த பார்வையை மாத்துங்க, குடும்பத்தில் சந்தோஷம் வரும். அவங்களுடைய பேச்சிலேயே பொடி வச்சு பேசுவாங்க, அந்த பேச்சுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. நேரடியா ஓபனா அதெல்லாம் பல விஷயங்களை பேச மாட்டாங்க. அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பல பிரச்சனைகள் தீர்ந்துச்சு. இந்த போன்ல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதும்பா. என்ன அர்த்தம்? போன்ல சிக்னல் கிடைக்கலன்னு அது அர்த்தம் இல்ல, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்கு நீங்க நினைக்க கூடாது. உனக்கு மட்டும் ஆப்பிள் கம்பெனி ஐபோன் வாங்கி வச்சிருக்கிற, எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல இத்து போன சைனா மேடு வாங்கி கொடுத்திருக்கிற, எனக்கு ஒரு நல்ல போன் வாங்கித்தான் அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. புரிந்து கொண்டால் பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆகும். இந்த செயினை போட்டா கழுத்து அரிக்குதும்பா, கழுத்துல ஏதோ அரிப்பு இருக்கு போல இருக்கு, செயினை கழட்டி போடுன்னு சொல்லக்கூடாது. கவரிங் செயினை போட்டா அரிக்கத்தான் செய்யும். கடையில போய் ஒரு 916 தங்க நகை வாங்கி போடுங்க, அதுக்கு அர்த்தமா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கங்க. குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பத்தை தவண விட முடியும். அதே மாதிரி சில நேரங்கள்ல அவர்கள் செய்யக்கூடிய காரியம் நெசம் நியாயம் இருக்காது, எந்த நன்மையும் இருக்காது, வெறுப்பேற்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் ஒரு பாலிசியை சொல்லி தர்றாங்க. இவன் சந்தேகமும் படல, வேற எந்த நல்ல நோக்கத்திலையும் சொல்லல, இவன் சொல்றதுனால எந்த நன்மையும் இல்ல. வெறுப்பு ஏதாவது சொன்னா உடனே மூஞ்ச தூக்கிக்கிறா, 2 நாள் திரும்பி படுத்துக்கிறா, ஒரே அழுகுறா, அர்த்தம் இல்லாம கோவப்படுறா. அப்படி மாதிரி நிஜமாகவே அவரிடத்தில் நீங்கள் வெறுப்பை கண்டால் அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வழி சொல்லி தர்றாங்க. அல் மர்அத்து குலிகத் மின் லில்இன், பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அல் மர்அத்து கல்லில் லில்அல்,
வளைஞ்ச எலும்ப மாதிரி உள்ள பொம்பளை, அவ அப்படித்தாப்பா இருப்பான்னு நீ நினைச்சுக்க. என்ன இப்படி எல்லாம் இருக்க கோபம் வருதா? அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு நான் வழி சொல்லி தர்றேன். கோபப்படாம இருக்கிறதுக்கு என்ன வழி? நீ அவளை பத்தி நினைக்கணும், பொம்பளையே இப்படித்தாயா, இவளை திருத்த முடியாது, அந்த முடிவுக்கு வா. பிரச்சனை இல்லை. சாதாரண ஒரு சின்ன குழந்தை, சின்ன பிள்ளை மேல நம்ம டிரெஸ்ல ஒண்ணுக்கு இருந்துருச்சு, மழைஜலம் கழிச்சிருச்சு, என்ன செய்வோம்? கழுத்தை பிடிச்சி திருவிடுவோமா? 1.5 வயசு பிள்ளை மேலையில அசிங்கம் பண்ணிருச்சுன்னா கழுத்து பிடிச்சி திருவிடுவோமா? என்ன செய்யறோம்? சின்ன பிள்ளைனா அப்படித்தான், கோவம் வர மாட்டேங்கிற. அதேதான் பாலிசி, அதான். அதே மாதிரி இவனை நினைச்சு பாருங்க, இப்படித்தாயா பொம்பளைனா பஞ்சாயத்து அறத்தான் செய்வா, மூஞ்ச தூக்கத்தான் செய்வா, 2 நாளைக்கு திரும்பி எடுக்கத்தான் செய்வா. அது மாதிரி இப்படித்தான் இருப்பாளு நினைத்து பாருங்கள். அவள் செய்கிற எந்த காரியமும் உங்களுடைய உள்ளத்திலே எந்த கோபத்தையும் எந்த விதமான வருத்தத்தையும் அது ஏற்படுத்தி தர போவதே கிடையாது. இந்த பார்வையை மாற்றணும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை தான் மாற்ற சொல்றாங்க. உன் சிந்தனையை மாற்று. சிந்தனை தான் பிரச்சனைகள் அனைத்திற்குமான ஆணிவேர். உன்னுடைய உள்ளத்தினுடைய எண்ணங்கள் தான் பிரச்சனைகளுக்கான காரணம். உள்ளத்தை சரி செய்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. சில நேரத்தில் திடீர்னு போன் பண்ணுவாங்க, நேரம் கட்ட நேரத்தில் ரொம்ப முக்கியமான வேலையில் இருப்போம், ரொம்ப அவசரம் வந்துட்டு போங்க. அவசரம் கூப்பிடுறாங்க, என்னன்னு தெரியல, வீட்டுக்கு போனா சமைக்கிறதுக்கு கருவேப்பிலை இல்ல வாங்கிட்டு வாங்கப்பா. இதுவும் அவசரம். நான் தலை போற வேலையில் நின்றுட்டு இருக்கிறேன், கடையில ஆளு குமிஞ்சு நிக்குது, வியாபாரத்தை விட்டுட்டு வர முடியல, இப்படி நடக்கிறால கோபம் வரும். டென்ஷன் படாதீங்க, இப்படித்தான் இருப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவர்களுடைய மனைவிமார்களே இப்படித்தான் நடந்திருக்கிறார்கள். எத்தனை நிகழ்ச்சி, 1 2 இல்ல. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போர் போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு போருக்கு போயிட்டு திரும்ப வரும் பொழுது ஒரு இடத்துல அவங்களுடைய ஆயிஷா நாயினுடைய கழுத்து மாலை செயினை தொலைச்சிடுறாங்க. சஹாபாக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பயணம் புறப்பட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, புறப்பட்டு போக முடியல. செயினை தேடுறோம்னு மக்கள் தேடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தொழுகைக்கு வேற நேரம் ஆயிடுச்சு, தொழுகிறதுக்கு தண்ணி வேற இல்ல. கோபம், டென்ஷன் சஹாபாக்களுக்கு. அபூபக்கர் வந்து சொல்றாங்க, அலா தரா மா சனாத் ஆயிஷா, அபூபக்கரே இந்த ஆயிஷா பண்ணிருக்க வேலையை பார்த்தீங்களா? செயினை தொலைச்சு விட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் வந்து குறை சொல்ல. அபூபக்கருக்கு கோபம் தாங்கல. போருக்கு போயிட்டு வர்றோம், கவனமா இருக்கணும், செயினை தொலைச்சு விட்டோம்னு எல்லாருடைய வேலையும் கெடுத்து விட்டு நம்ம பிள்ளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டால என்று கோபத்தோடு வருகிறார். ஆயிஷா நபி சொல்றாங்க, அபூபக்கர் வந்தார், பார்த்தபடி அபூபக்கர் என்னை திட்டினார். வக்கால ஐயகூல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி திட்டணும்னு நாடுனாலோ அதையெல்லாம் சொல்லி திட்டினார். என்ன தன்னுடைய விரலால் குத்தினார். இப்படி ஒரு காரியத்தை செய்வியா அப்படின்னு தந்தை குத்தினார்கள். எல்லாத்தையும் சொல்றாங்க. இவ்வளவு சமுதாயமே கோபத்தில் இருக்குது. அப்ப அவருடைய கணவனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கணும்? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோபத்தை ஏற்படுத்துற ஒரு காரியத்தை தனது மனைவி செய்து விட்டார் என்றால் சம்பந்தப்பட்ட கணவர் எப்படி இருப்பாரு? எள்ளும் கொள்ளும் வெடிக்கும், கோபத்தினுடைய உச்சிக்கு போயிடுவாரு, பேச மாட்டாரு, மண்டையில ஓட்டுவாரு, தேவையில்லாம கத்துவாரு, சத்தம் போடுவாரு. இப்படித்தான ஒரு கணவர் செய்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே செய்த காரியம் என்ன? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஉன் ரஸஹு அலா ஃபக்ரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலையை என் மடி மீது வைத்து படுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் டென்ஷனே ஆகல, ஊரெல்லாம் டென்ஷனு, ரசூலுல்லாஹ் டென்ஷன் இல்லையே. பொம்பளைனா இப்படித்தான் இருக்கலாம், போட்டு திட்டுனா கதைக்காகுமா? சரிப்பா தேடிட்டு வாங்க, ரசூலுல்லாஹ் மடியில படுத்து தூங்குறாங்க. எத்தனை நிகழ்ச்சி! நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுல போய் தேன் குடிச்சிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள ஆயிஷா நாயகியும் ஹப்ஸா நாயகி 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டுறாங்க. ஜெயினப் வீட்டுல போய் தேன் குடிச்சிட்டு வர்றாங்க, இனிமே குடிக்க விடக்கூடாது. நபிகள் நாயகம் வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க தேனை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, உங்க வாயிலிருந்து என்னமோ நாட்டம் வருது, கத்தாழை செடியை திருட்டு வந்த மாதிரி இருக்குத அப்படிங்கிற மாதிரி கேட்போம், ரசூலுல்லாஹ் கோபப்படுத்துவோம் என்று நபிகள் நாயகத்திலே கேட்கிறார்கள். அப்படியா? நான் தேன் தானே சாப்பிட்டேன், இதுவா நாட்டம் தருது, அப்ப வேண்டாம் எனக்கு, நான் இனிமே சாப்பிட மாட்டேன் என்று உறுதி எடுக்கிறார்கள். அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நபியே
அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குறது நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? தபத்தகி மர்லாத் அஸ்வாதிக், உங்கள் மனைவியருடைய திருப்திக்காக இப்படி பண்ணுவீங்களான்னு நபிகள் நாயகம் செய்த காரியத்தை கண்டித்து குர்ஆன்ல அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். எவ்வளவு பெரிய காரியம் இது! ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கண்டிக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கு நபிகளுடைய மனைவியர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு மனைவி இடத்துல தவறுகளை வெறுக்கின்ற காரியத்தை பார்க்கும் பொழுது முதலில் வெறுக்கப்படாத பல விஷயங்கள் இருக்கிறது. அதை நினைத்து பார்த்து இந்த வெறுப்பை போக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அடுத்து அந்த வெறுக்கின்ற காரியத்தை கூட நிதானமாக சிந்தித்து பார்த்தால் அதில் வெறுக்கின்ற எந்த அம்சமும் இல்லை, நமக்கு நன்மை செய்கிற காரியம்தான் அந்த வெறுப்பிற்குள்ளே இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால் அந்த வெறுப்பு நம்முடைய உள்ளத்தை விட்டு அகன்று அவளோடு ஒரு அந்யோன்யமான நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். அதையும் தாண்டி எந்த நன்மையும் இல்லாமல் வீண் பிடிவாதத்தோடு அவளிடமிருந்து சில எதிர்ப்புகளை, சில பிரச்சனைகளை, வெறுக்கத்தகுந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருப்பாள். இறைவனின் படைப்பிலேயே அவள் ஒரு கோணல் எலும்பை போலத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். கோணல் எலும்பை எப்படி நிவர்த்தி செய்ய சரி செய்ய முடியாதோ, ஒரு இரும்பை கூட உருக்கி சரி செய்து விட முடியும், நேர்படுத்தி விட முடியும். ஆனால் ஒரு எலும்பை, வளைந்திருக்கிற எலும்பை நேராக்க இயலாது. நேராக்க நினைத்தால் உடைக்கத்தான் வேண்டும். அப்ப அது மாதிரி மனைவி என்பவள் இப்படித்தான் இருப்பாள். அதே நிலையில் வைத்து அவரை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் அப்பொழுதும் நம்மிடத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் அந்த மனைவியிடமிருந்து வருகிற வெறுக்கத்தகுந்த காரியங்களை சாதாரணமான முறையில் எடுத்து குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை நம்மால் தொடர செய்ய முடியும். அதிலும் கூட சிரமமான நேரங்களில் அவர்கள் ஏற்படுத்துகிற சின்ன சின்ன டார்ச்சர்கள் தாங்க முடியாத அளவிற்கு மனவேதனையை கொடுத்தாலும் அந்த நேரத்திலும் பெண் என்பவள் இப்படிப்பட்டவள் தான். நபிகள் நாயகத்துடைய மனைவி ஆயிஷா அவர்கள் அந்த காரியத்திலே நடந்து கொண்ட பொழுது நபிகள் நாயகம் எப்படி கொஞ்சம் கூட பதட்டப்படாமல், கோபப்படாமல் மனைவியின் மடியில் தலை வைத்து தூங்கினார்களோ அதே போன்று ஒரு சாந்தமான மனோநிலையை நாம் வளர்த்துக் கொண்டால் குடும்பத்தின் பிரச்சனைகள் குறையும். அதே போல நபிகள் நாயகத்துடைய மனைவி ஆயிஷாவும் ஹப்சாவும் தேன் குடிக்கிற விஷயத்தில் அல்லாஹ்வால் கண்டிக்கிற அளவிற்கு வசனம் இறக்கப்பட்டது. அதற்கு நபிகள் நாயகம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அடிச்சாங்களா, உதைச்சாங்களா? அல்லாஹ்வுடைய கண்டனத்தை எனக்கு வாங்கி தந்துட்டிய, கியாமத் நாள் வர்ற வரைக்கும் உலகத்தில் பிறக்க போற எல்லா மனுஷனும் இந்த கண்டனத்தை திரும்ப 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 பதிவு செய்து கொண்டே இருப்பானே, இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்களே என்று நபிகள் நாயகம் அடித்தார்களா, உதைத்தார்களா, கோபப்பட்டார்களா? எப்படி எடுத்தார்கள்? பொம்பளைன்னா இப்படித்தான், இப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்ப நபிகள் நாயகத்தின் முன்மாதிரியை மனதிலே வைத்திருக்கிறதாம், அவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா முன்மாதிரியும் இருக்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்கிறதாம். மனைவி இடத்திலே எப்படி இயல்பாக இனிமையாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் முன்னுதாரணத்தை, முன்மாதிரியை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அத்தோடு மட்டுமில்லாமல் சின்ன சின்ன காரியங்கள் செய்வதன் வழியாக நமது மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்வதற்குரிய வேலைகளையும் செய்ய வேண்டும். அதுக்குதான் ரசூலுல்லாஹ் ஒரு வழி சொல்லி தர்றார். எல்லா நேரத்திலையும் பொய் சொல்வதற்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார். அப்படிப்பட்ட பொய்யை மனைவி இடத்திலே ஒரு மனிதன் உபயோகித்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார். பொய் பேசிக்க. எதுக்கு பொய்? அவளை ஏமாத்துறதுக்காக அல்ல, அவளுக்கு மோசடி செய்வதற்காக அல்ல, உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை தவற விடுவதற்காக. சோறு சமைச்சு வைத்திருக்கிறார், வாயில வைக்க நடங்கல. சாதாரண என்ன நடக்கும் வீடுகளில்? ஃபுட்பால் மேட்ச்ல பந்தை எறிகிறது மாதிரி காலை வச்சு ஒரு எத்து, தட்ட பறக்கும், சோறு செதறும். பல குடும்பங்களில் சமைச்சா வச்சிருக்க, சோறாக்க தெரியுதா, உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு அழ வேண்டியது இருக்குத என்று அந்த மனைவியின் மீது கடுமையான கோபம். அற்பம் ஒரு கல்லு விழுந்துருச்சு, அந்த கல்லை வாயில வச்சு கடிச்சு விட்டாராம் பல்லுல. அதுக்காக வேண்டி மனைவியை கெட்ட வார்த்தைகளில் திட்டுகிற கணவன்மார்களுக்கு மத்தியில நபிகள் நாயகத்தை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் எந்த ஒரு உணவையும் குறை சொல்ல மாட்டார்கள். மாஆவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, எதையும் குறை சொல்ல மாட்டாங்க. பிடிச்சா தின்பாங்க, பிடிக்கலையா வச்சுட்டு எந்திரிச்சிருவாங்க. உங்க முன்னாடி சமைச்சு வச்சிருக்காங்களா? பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலாடி எந்திரிச்சு போங்க. அல்லது மனைவியை மகிழ்விக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒரு நல்ல கணவன் என்று நீங்கள் நினைத்தால் கொஞ்சம் உப்பு கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லையே,
பேசா சமைச்சிருக்கிறீங்க, பிரியாணி சூப்பரா ஆக்கிருக்கிறீங்க என்று ஒரு 2 வார்த்தையை பிச்சை போட்டு விடுங்களேன். காசா பணமா உச்சி குளிந்து போயிருவாங்க. பொம்பளைங்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆசை வார்த்தை காட்டுனா 2 வார்த்தைகளை அள்ளி விட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உங்க காலடியில சரணாகதியா விழுந்துருவாங்க. என் புருஷன் மாதிரி உண்டா? இவ்வளவு அடி அடிச்சு உதைச்சு ஏசி பேசி இவ்வளவு இருந்தும் கூட தனது கணவன்மார்களை விட்டுக் கொடுக்காத மனைவியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் மாத்திரம் மனைவியை லேசா புகழ்ந்து பாருங்கள், பாராட்டி பாருங்கள். பாராட்டி என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய டானிக்காக, உற்சாக பானமாக அவனுக்கு மேலும் மேலும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும். சாப்பாடு சரியில்லை, சூப்பரா ஆக்கி இருக்குமா சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டுல தின்னுட்டு வந்து கல்யாண வீட்டுல சாப்பாட்டு பத்தி பேசுவோம். இன்னைக்கு போன கல்யாண வீட்டு சாப்பாடு சரியான டேஸ்ட் ஐயா, வருஷம் பூரா கொட்டி கொடுத்திருப்பான். ஒரு நாளாவது நல்ல டேஸ்டா சமைச்சிருக்கேன்னு வாய் திறந்து சொல்ல மாட்டான். மனைவிக்கு எப்படி இருக்கும்? நம்ம சமைச்சு போடுற அன்னைக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாத மனுஷன் எங்கேயோ போய் தின்னுட்டு வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் என்று கோபம் வருமா இல்லையா? அளந்து விடுங்க. உன்ன மாதிரி உலகத்துல எவன் இருக்கிறான் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வார்த்தையை கேட்கிற பொஞ்சாதிக்கே தெரியும் சும்மா ஊத்துறாருன்னு. ஆனாலும் கேட்கும்போது சிரிக்கிறாரா இல்லையா? உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? அமீர் கான் மாதிரி ஷாருக் கான் மாதிரி ஜம்முன்னு இருக்கையில கூட 2 தடவை பட்டனை இழுத்து விட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். வாஞ்சா மாதிரி இருந்துகிட்டு அவர் பெரிய அருணாள் ரெஞ்சுக்கு வீட்டுக்காரி போட்டு விட்டா. இந்த சட்டையை போட்டிருக்கும் போது உங்களை பார்த்தா அப்படி எங்கன்னே பட்டும் போல இருக்கு. கூட 1/2 மணி நேரம் தலையை செய்வார். போட்டு விடுங்களேன், என்ன வந்துட போது? பாவமா? வெளியில மத்தவங்கள்ட்ட பேசினா பாவம், மனைவி இடத்துல பேசினா பாவம் இல்லை. பாராட்டுங்க, சின்ன சின்ன காரியங்களில் உதவி செய்யுங்கள். மனைவி செய்கின்ற அவளுடைய சுகத்தை மட்டும் பல ஆம்பளைங்க பார்க்கிறான். நல்ல திருட்டு தூங்குறா, சமைக்கிறா, வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்துறா, பிள்ளைங்களை பராமரிக்கிறா, பிள்ளைக்கு ஆய்களை விடுறா, நீ கழுவுறியா? அவள் செய்யற துன்பத்தை பாரு, அவள் மீது இன்பம் வரும். எவ்வளவு கஷ்டப்படுறா. 2 வயசு பிள்ளை, உனக்கும் பிள்ளை அவளுக்கும் பிள்ளை, வயிற்றுக்குள்ள வச்சிருந்த காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டா. சரி, பெத்தெடுத்து வெளியில போட்ட பிறகு நீ பங்கெடுத்தியா? பிள்ளைக்கு பால் ஊட்டுவதிலிருந்து குளிப்பாட்டுவதிலிருந்து அவனுடைய மலஜலத்தை சுத்தம் செய்வது வரைக்கும் அத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறாளே நம்முடைய மனைவி என்று மனைவியினுடைய சிரமங்களை நினைத்து பாருங்கள், துன்பங்களை நினைத்து பாருங்கள். அவள் மீது இரக்கம் வரும், அன்பு காட்ட தோணும். அவருடைய வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் மன்னிக்கிற மனோபக்குவம் வரும். அப்படிப்பட்ட பண்புகளை நாம் வளர்த்துக் கொண்டால், நம்முடைய சிந்தனையை மாற்றிவிட்டால், நம்முடைய பார்வையை மாற்றிக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கை ஒரு இன்பமான வாழ்க்கையாக ஆண்கள் அனைவரும் நல்லதோர் அருமை கணவர்களாக பெயர் எடுக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி வாழ்ந்து மரிக்கிற நற்பாக்கியத்தை அனைத்து கணவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்